Okay. So do anybody had a fair idea about what is Indian polity? இந்தியன் பாலிட்டியில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபேர் ஐடியா இருக்கா? இல்லை என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் பாலிட்டினா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கான்ஸ்டிடியூஷன் பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் லாஸ் and regulations. அதுக்கப்புறம் வேற யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ஸ்லாம் வேணாம். நம்ம பார்லிமெண்ட்டை பற்றியே படிப்போம். ஒன்றுக்கே நாக்கு தள்ளிடும். ரைட். அப்புறம் பார்லிமெண்ட்லேயே லெஜிஸ்லேட்டிவ் வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பற்றியும் அப்புறம் ஜுடிஷியரி பற்றியும் படிப்போம். அப்புறம் வேறு என்ன பற்றி படிப்போம்? பாலிட்டிலாம் அப்போ வேறு என்ன இருக்குது இன்னும்? அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்லேயே படிச்சிடும். கான்ஸ்டியூஷனுக்கு கீழே வர அந்த இது எல்லாத்துலேயுமே படிப்போம். வேற அவ்வளோதான். நீங்களே சொல்லுங்கள் மற்றதெல்லாம். ஓகே. ஸோ இது பார்லிமெண்ட்டுக்கு பதில் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு போட்டோம்னா இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் 3 இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேங்களா? லெஜிஸ்லேச்சர், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் ஜுடிஷியரி. ஓகேங்களா? லெஜிஸ்லேச்சர், executive and then judiciary. These 3 are the important branches of the government. ஓகேங்களா? அப்போ the meaning of the government அப்படின்னா என்னது? What do you mean by government? கவர்மெண்ட் அப்படின்னா என்ன கண்ட்ரோல்? ஸ்டேஸ் இன் கண்ட்ரோலுங்கிறீங்க. கவர்மெண்ட் மீன்ஸ் ஸ்டேஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் வாட்? ஆஃப் whom? பீப்புள். ஓகேங்களா? கண்ட்ரோலிங் த பீப்புளை விட கவர்னிங் த பீப்புள். கவர்னிங் த கண்ட்ரி. பீப்புள்னு சொல்கிறத விட கண்ட்ரி. ஏன் பீப்புள் மட்டும் வராதுன்னா பீப்புள் இஸ் ஒன் ஆஃப் த சப்செட் ஆஃப் த கண்ட்ரி. தே ஆர் த மெயின் கான்ஸ்டிடியூவன்ட். ஆனால் அவங்கள மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. அவங்கள மட்டும் கவர்ன் பண்ணுறதுக்காக ஒரு கவர்மெண்ட் கிடையாது. அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே எல்லா இம்பார்ட்டண்ட்டான முடிவுகளை எடுக்கிறதும் இந்த கவர்மெண்ட் தான். ஓகேங்களா? அந்த கவர்னிங்கில் அப்போ என்னென்னலாம் வரும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். ஓகேங்களா? இதுலேருந்து எதுவுமே வராது. இப்போ நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்கிறதுலேருந்து எந்த கொஸ்டினும் வரப்போகிறதில்ல. பட் திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கிளாஸ். ஏன்னா இதுதான் உங்களோட ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? கவர்னிங் அப்படின்னா பீப்புளை கவர்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரிசோர்ஸஸை கவர்ன் பண்ணுவாங்க. ரிசோர்ஸஸ் லைக் மினரல்ஸாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்பீசிஸாக இருக்கட்டும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே கவர்ன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அதனால் கவர்னிங் த கண்ட்ரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். தோஸ் ஹூ கவர்ன் த கண்ட்ரி. ஓகேங்களா? இதை எப்படி நம்ம பண்ணலாம்? இதை எப்படி நம்மளுக்கு இந்த யார் கவர்ன் பண்ணலாம்? எப்படி கவர்ன் பண்ணலாம்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எவால்வ் ஆன ஒரு ப்ராசஸ். எவால்வ் ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்டில் எப்படி இருந்தாங்க? ஏன்ஷியன்ட்டில்
எப்படியெல்லாம் கவர்ன் பண்ணாங்க, எந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்டம் இல்லை கிங்கு, மொனார்கி. இந்த கிங்டம் அப்படிங்கிறது ராஜா வில் பி தேர், ராஜா ஆர் அ கிங் வில் பி தேர். he or she will govern the country. ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மொனா ஆர்கின்னுவாங்க. மோனோ அப்படின்னா ஒன்று, சிங்கிள்னு அர்த்தம். ஆர்கினா ரூல்னு அர்த்தம். a single man or single boy is ruling அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் மொனார்கி. இந்த மொனார்கியில் என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும், ஏன் வந்து இதையே இருந்திருக்க வேண்டியதுதானே, ஏன் வந்து இதை நம்ம மாத்துறோம்? புரியலப்பா, சொல்லுங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுது, மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற. ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து வீக் சக்சஸர்ஸ் அப்படி சொல்கிறீங்களா? வீக் சக்சஸர்ஸ் இருப்பாங்க, ஒரு விளங்காத ஒரு பையனாக வந்து பிறப்பான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் மொனார்கியில், ஏன் வந்து அவங்க வந்து மாற்றுறாங்க? கிங்கே விளங்காதவனா இருப்பான் சில நேரம், கரெக்டா? அப்போது அப்சல்யூட் பவர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will tend to abuse that power. abuse of the power, absolute power. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு மிக ஃபுல் பவரும் கொடுத்துட்றாங்க அப்படின்னா 100 பேரில் 98 பேர் அதை அப்யூஸ் பண்ண தான் பார்ப்போம். ஓகேங்களா? we will tempt to do, ஏன்னா நம்மளை எதிர்த்து கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் we will tend to do whatever we like to do. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அப்சல்யூட் பவர். இந்த அப்சல்யூட் பவர் will only lead to abuse of the power. அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் தான் இருப்பாங்களே தவிர பேசிக் நாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆள் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா he or she will abuse those power. அதுதான் ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if you want to know the real character of a person, give him the power அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தவங்கிட்ட பவரை கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவன் அதுக்கப்புறம் எப்படி அமாவாசையாக மாறுறானா, நாகராஜ சோழனா மாறுறானான்னு அப்புறமா தான் தெரியும். ஓகேங்களா? அதுக்கு தான் இதுக்கான அர்த்தம். அப்போது அவருக்கு என்னென்னலாம் இப்போ பவர் இருக்குது, ஒரு கிங்குக்கு என்னென்னலாம் பவர் இருந்துச்சு அப்படின்னா, ராஜமாதா சிவகாமி தேவி அவங்க சொல்கிறது தான் எல்லாமே, கரெக்டாக? கட்டளையே சாசனம். அப்போது அவர்கிட்ட தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருந்துச்சு. அதாவது அவர் சொல்கிறது தான் எல்லாம், அவர் வாயிலேருந்து வர்றது தான் லா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அவர் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. நடப்பு நிகழ்வை, நாட்டோட நடப்பு நிகழ்வை அவர் தான் முடிவு பண்ணுவார். அண்டு இஸ் த ஜட்ஜ், ஜுடிஷியல் அத்தாரிட்டி. ஏதாவது ஒரு தர்பாருக்கு வந்து மன்னா இப்படி எங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு அப்போல்லாம் நம்ம கதையை கேட்டிருப்போம். அவர் வந்து நீதி தவறாமல் ஆட்சி புரிகிறவராக இருப்பார் கதையில். ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரியான கிங்குக்கு, இப்போது அந்த கிங்குக்கு எல்லாமே வந்து அந்த எல்லா பவருமே வந்து அவர்கிட்டயே இருந்துச்சு. ஓகேங்களா? இது டென்ஸ் டு த அப்யூஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பிரி அப்படின்னுறாங்க. எல்லாத்தையும் பிரித்து ஒவ்வொரு பிரான்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், லா மேக்கிங் பவர். அந்த லாவை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா யார் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா ஜுடிஷியரி. ஓகேங்களா? ஜட்ஜஸ். இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனி பவர். who will have checks and balances. இவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா இவங்க தடுப்பாங்க, இவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா இவங்க தடுப்பாங்க, இவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா இவங்க தடுப்பாங்க. இப்படி வந்து என்ன ஆச்சுன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருந்துச்சு. திஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கேவ் டெமோக்ரஸி. அப்போது இந்த லெஜிஸ்லேச்சரை யார் தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகேங்களா? அந்த லெஜிஸ்லேச்சரில் இருக்கிறவங்கள யார் அப்போ அப்படின்னா, அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது எங்கே உருவாகுதுன்னா இங்கிலாண்டில் உருவாகுது.
இந்த இது என்னன்னா மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னா கர்ட்டா அப்போ இதெல்லாம் கதை தான், ஓகேங்களா? இந்த கதையை ஜாலியாக கேளுங்க. மேக்னா கர்ட்டா 12th centuryல என்ன ஆகுதுன்னா, கிங் ஜான்னு ஒருத்தன் இருப்பான். அவன் ஆல்ரெடி அதே மாதிரி வழங்காத மன்னன் தான், ஓகேங்களா? ஹீ டென்ஸ் டு அப்யூஸ் த பவர். டேக்ஸை மறுபடியும் ஏற்றுவான், ஓகேங்களா? டேக்ஸை ஏற்றும் போது அவனுடைய பேரன்ஸ், அதாவது வந்து ஃபியூடல் லார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இனிமேல் வந்து உங்களுக்கு டேக்ஸ் கொடுக்க முடியாது. அப்போது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு சைன் திஸ் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது? தேர் இஸ் அ பார்லிமெண்ட் இன் பிளேஸ். பார்லிமெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அதில் நாங்கள் முடிவு பண்ணுறோம். நாங்கள் எங்களோட அனுமதியோடு தான் உன்னால் இனிமேல் டேக்ஸ் ஏற்ற முடியும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் செக் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரை ஃபஸ்ட்டு அந்த கிங்கு கிட்டேருந்து பிடுங்குறாங்க. இப்படி தான் பிடுங்குறாங்க. எடுத்த உடனே டெமோக்ரஸி வரல, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த பேரன்ஸ் கிட்ட வருது. அப்போது அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த லார்ட்ஸ் கிட்ட வருது பவர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இல்லைனா அப்பர் ஹவுஸ்ன்னு அதுக்கு தான் பேர் வச்சாங்க. அதனால தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து என்னோட அனுமதி இல்லாமல் நீ டேக்ஸ் ஏற்ற முடியாதுன்னு அவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னு வருது. ஸோ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்போ எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஓட்டு போடுறது. ஸோ டெமோக்ரஸி. ஸோ பீப்புள் வில் டிசைட் whom they will be ruled. அதுக்கப்புறமா தான் அந்த டெமோக்ரஸி ஒரு மாடர்ன் ஃபார்முக்கு வருது, ஓகேங்களா? இப்படி வர்றதுக்கும் அந்த நேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. நேஷன் ஸ்டேட். நேஷன் ஸ்டேட். இந்த நேஷன் ஸ்டேட் வந்து இந்த கான்செப்ட், இந்த நேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 18th centuryல தான் உருப்பெறுது. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா தான் உருப்பெறுது. அது வரைக்கும் வந்து நேஷன் ஸ்டேட்டுன்னு ஒன்று கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம்ஸாக தான் இருக்கும். கிங்டம்ஸ்னால் ஒரு கிங்டம் எப்படி ஒன்றாலுமே வந்து விரிவுபடுத்தலாம், ஓகேங்களா? தேர் வில் பி நோ டிஃபைன்டு பவுண்ட்ரி ஃபார் தட் கிங்டம். ஒரு கிங் எவ்வளோ நினச்சாலும் பக்கத்தில் ஸ்டேட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த நேஷன் ஸ்டேட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஐடென்டிஃபைடு பை அ பவுண்ட்ரி. It is identified by the boundary, and then it is identified by the people who living in it. அது உள்ள யார் வசிக்கிறாங்களோ அவங்க வந்து தன்னுடைய நாடு இது அப்படின்னு வந்து நினைச்சாங்க. சிட்டிசன்ஸ் அப்படின்னு உணர்ந்தாங்க. சிட்டிசன்ஸ், ஓகேங்களா? சிட்டிசன்ஸ்னு உணர்றாங்க. கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் who thought that they belong to that particular nation, particular அந்த ஸ்டேட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there was a defined boundary. அதுக்கப்புறமா வந்து சாவர்னிட்டியாக இருந்தது. சாவர்னிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் to decide without external or internal influence. internal influence இல்லாமல் ஒரு கண்ட்ரியால் டிசைட் பண்ணக்கூடிய எபிலிட்டி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அ ஸ்டேபிள் கவர்மெண்ட். இது எல்லாம் ஒன்றா சேர்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷன் ஸ்டேட், ஓகேங்களா? அப்போது ஒரு பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்போது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பார்லிமெண்ட்டுக்கு ஓட்டு போடுறாங்க, லெஜிஸ்லேச்சருக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ லெஜிஸ்லேச்சருக்கு ஓட்டு போடும்போது அந்த யாரெல்லாம் ஓட்டு போடுறதுன்னு எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா, அப்போ என்கிட்ட டேக்ஸை வந்து நீ என்னை கேட்டுட்டு தானே இது பண்ணணும். அப்போ யாரெல்லாம் டேக்ஸ் கட்டுறானோ முதல்ல அவனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறதுக்கு அனுமதியே இருந்துச்சு. அப்போது உமன்ஸு, அப்புறமா வந்து மற்ற பீப்புள், யாரெல்லாம் நான் ப்ராப்பர்ட்டிடு கிளாஸோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறதுக்கு அனுமதியே இல்லை, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அடுத்த காமனர்ஸ் வருவான்ல, அவன் வந்து படிச்சுட்டு வருவான். he or she won't have any property.
but he or she would carry an idea that everybody should have, because humanity, அதுக்கப்புறமா வந்து சமத்துவம், ஈக்குவாலிட்டி, அந்த மாதிரியான அந்த தாட்ஸ், லிபரலிசம் அப்படிங்கிற இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் தாட்ஸ்லாம் வேர்ல்டில் பரவுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரவுனதுக்கு அப்புறமா தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த கண்ட்ரிஸ் வந்து அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரெவல்யூஷன் பண்ணுறாங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து, ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன்ஸ் கேம். ஓகேங்களா? இங்கிலாண்டில் வந்து க்ளோரியஸ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. 16th centuryலேயே அந்த ரெவல்யூஷன் வரும். இதெல்லாம் நமக்கு பெருசாக உள்ளே போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் த்ரூ பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ், சோஷியல் இண்டிபெண்டன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சது. எதையுமே பிரிக்கவே முடியாது நம்மளால். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய அந்த ஐடியா ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், கெட்டிங் அ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது உருப்பெறுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த கான்ஸ்டிடியூஷன் ஐடியாவை வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் உட்காந்து ஒரு இடத்துல போடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எந்த கான்ஸ்டிடியூஷனில் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் தான். அதனால தான் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இந்த மேக்னா கார்ட்டா அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நார்ம்ஸ் வச்சு, நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து ரூல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களோட கான்ஸ்டிடியூஷனுங்கிறது அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் ஒன்று அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க நார்ம்ஸ் வச்சும் இது வச்சும் தான் வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கிலாண்டில் இன்னும் அப்படி தான் ரூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால் அது அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அமெரிக்கன் வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். திஸ் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்பயர்டு மெனி கண்ட்ரீஸ் டு எனாக்ட் தேர் ஓன் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனுங்கிறது எப்படி வருது? அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன? why it has came அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் come together and decide about the fate of the nation state. என்ன பண்ணணும், இந்த இதுக்கப்புறமா வந்து கண்ட்ரி வந்து எப்படி இருக்கணும். ஸோ ஃபேட் ஆஃப் த நேஷன் ஸ்டேட் டு பி கவர்ன்ட். யார் வந்து ரூல் பண்ணணும், ஓகேங்களா? அவங்களுக்கு. அதுக்கப்புறம் த்ரூ விச் மீன்ஸ், டெமோக்ரஸியா, மொனாக்ரஸியா, எப்படி வந்து ரூல் பண்ணணும், ரிபப்ளிக்காக இருக்கணுமா இப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹவு, அந்த எலெக்ட் பண்ணப்படுற கவர்மெண்ட் எப்படியெல்லாம் வந்து பாலிசிஸை மேக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து வாட் அண்ட் ஆல் த ரைட்ஸ் த சிட்டிசன்ஸ் வில் ஹாவ். இப்படி எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி ஒரு புக்காக வடிக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். இந்த வடித்த ப்ராசஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ். ஓகேங்களா? அப்போது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுமே வந்து இப்படி தான் உருப்பெறுது. இதுதான் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனில் இட் இஸ் நத்திங் பட் இட் கிவ்ஸ் அ மினிமம் அஷ்யூரன்ஸ் டு த பீப்புள். ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை எழுதிக்கோங்க. திஸ் யூ கேன் ரைட். Significance of the Constitution. It gives minimum assurance. Assurance to the people who belong to the particular country. என்னம்மா ஒன்றும் இல்லையா?
who belong to the particular country, to that country இல்லனா அப்படி கூட எடுத்துக்கலாம். மினிமம் அஷூரன்ஸ்னா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவே எடுத்துக்கோங்க. இந்தியா will have is having a diverse peopleலாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப டைவர்ஸாக இருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, ரிலீஜன் எடுத்துக்கோங்க, எத்னிசிட்டி எடுத்துக்கோங்க, இது எல்லாத்துலேயுமே தே ஆர் பீயிங் டைவர்ஸ். அப்போது இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, you have to give an assurance that you will not be discriminated, no discrimination அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணுமா? அதை வந்து கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. ஆல் ஆர் ஹேவிங் அ மினிமம் அஷூரன்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது. அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். அது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் த வே டு பி கவர்ன்ட். எப்படி வந்து கவர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேவை வந்து கொடுக்குது. வே டு பி கவர்ன்ட், பை whom it should be governed. Formation of the government. கவர்மெண்ட் உடைய ஃபார்மேஷனை வந்து சொல்லுது, தெளிவாக சொல்லுது. ஃபார்மேஷன் ஆஃப் த கவர்மெண்ட், வே டு பி கவர்ன் அண்ட் பை whom டு பி கவர்ன்ட். நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்ம் ஆன கவர்மெண்ட்டுக்கு, ஏன்னா there is no assurance இல்லை. இப்போ யூ கேன் இனிஷியலி ஃபார்ம் அ கவர்மெண்ட் த்ரூ டெமோக்ரஸி. அதுக்கப்புறமா அந்த டெமோக்ரஸியில் வரக்கூடிய கவர்மெண்ட்டு எல்லா பவரையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அத்தாரிட்டேரியனாக மாற மாட்டாங்க, இல்லைனா வந்து கிங்காக மாற மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? there is no அஷூரன்ஸ் இல்லை. அப்போது என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஆகக்கூடாது, ஆக விடாமல் ஒரு கான்ஸ்டிடியூஷன் தடுக்கணும். ஸோ இட் ஷுட் லிமிட் த பவர் ஆஃப் த கவர்மெண்ட். limit the power of the government. So it should establish a checks and balances. It should establish checks and balances. Checks and balances வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட், அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அப்போது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணணும். ஷுட் கிரியேட் இன்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், constitutionally independent institutions. அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய டெமோக்ரஸி வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா we need free and fair elections. Free and fair elections. Free and fair electionsனா என்னது அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எலெக்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும், அப்புறம் ஃபேராக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். ஒரு தகுடு தத்தங்கள் அப்படி. ஃப்ரீனா எல்லாருமே ஓட்டு போடணும், ஓட்டு போடுறதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த people who are ruling should have a fair chance of losing. Should have a fair
chance of losing. இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும், இந்த சினாரியோ நடக்கும். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எடுத்துக்கோங்க, நிறைய டிக்டேட்டர்ஸ் இருப்பாங்க. டிக்டேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுமே வந்து எலெக்ஷன் வைக்கணுமேனு ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. பட் தே வில் வின் இன் அ தம்பிங் மெஜாரிட்டி. கரெக்டுங்களா? எப்படி வின் பண்ணுவாங்க? அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, எல்லாருடைய கணக்கையுமே வங்கி கணக்கையுமே முடக்கிறது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனை வந்து தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாமா நான் வந்து டிக்டேட்டர்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் எதுவும் சிரிச்சிடாதீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ரஷ்யாவை சொல்லுங்கள். ஓகேங்களா? ரஷ்யா, ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா புட்டின் வந்து இன்னும் இப்போ ரீசெண்டாக வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சார். அதுவும் எப்படி ஜெயிச்சார்? 89% ஆஃப் த ஓட் அவருக்கு தான் வந்துச்சான். ஓகேங்களா? சாவர வரைக்கும் அவர் தான் இருப்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி தேர் இஸ் நோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஏன்னா அவங்களோட அவர் அப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாருமே வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க, இல்லைனா ஜெயிலில் தான் இருப்பாங்க. அப்போசிஷனே ஒன்று இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்து எலெக்ஷன் கரெக்டாக ஃப்ரீயாக நடக்கும்? ஃப்ரீ அண்ட் ஃபேராக எப்படி நடக்கும்? ஸோ த மோர் த சாய்ஸஸ் பீப்புள் ஹேவிங், the more the democracy will thrive. ஓகேங்களா? the more stronger the opposition, the more stronger the voice of dissent, the more vibrant the democracy. அதனால தான் அந்த அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கேள்விகள் கரெக்டாக கேட்க முடியும். அப்போ கேள்வி கேட்குறாங்கன்ற அந்த பயத்தில் the ruling government will have their accountability towards the people. ஒழுங்காக பீப்புளுக்கு பயந்து செய்வான். பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவாக அப்போசிஷன் ஆக்ட் ஆவாங்க. பீப்புளுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும்னு ரெஸ்பான்சிபிளாக கவர்மெண்ட் ஆக்ட் ஆவாங்க. இதுதான் ஒரிஜினல் டெமோக்ரஸி எப்படி செயல்படணுங்கிறது அந்த முறை. ஓகேங்களா? அப்போது அப்போசிஷனே இல்லாமல் வந்து நம்ம ஒரு ஃபுல் பவர்ஃபுல் தம்பிங் மெஜாரிட்டியோட வரணும்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா அவங்க டெமோக்ரஸியை கொல்ல விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 18th லோக்சபா நம்மளோட லோக்சபா இருக்குல்ல, திஸ் இஸ் த வே அ டெமோக்ரஸி ஷுட் ஃபங்க்ஷன். இதுதான் பர்ஃபெக்டான டெமோக்ரஸி. த அப்போசிஷன் should have their say. Should have their say. Have their say na, they should say, they should have the space to say what and all the government is doing wrong. For example, the opposition leader is pointing about the NEET issues, Manipur issue, the problem of NTA, National Testing Agency. Everything he is pointing out. The brand of Hindutva is criticizing the government. So the opposition should have their say and the government should have their way. Should have their way na, they will have their way by implementing their policies because they have the mandate to rule. MPs அவங்க கிட்ட தான் இருக்காங்க, mandate வந்து அவங்க கிட்ட தான் இருக்காங்க. ஓகேங்களா? So eventually they will have their way, but they will be criticized and scrutinized by the opposition. ஓகேங்களா? இதுதான் ஒரிஜினல் டெமோக்ரஸி. இப்படி தான் இருக்கணும். Okay, this is how the democracy is intended to rule. Okay, so the constitutionally independent institutions வேணும்னா free and fair election வேணும், democracyங்கிற ஒரு விஷயம் வேணும். அந்த democracy எப்படி ensure பண்ணுறது? by enacting Election Commission of India. Election Commission of India is created by the article 324. 324 வச்சு நம்ம வந்து Election Commission of Indiaவை create பண்ணியிருக்கோம், which is a constitutionally independent institution. புரியுதுங்களா? This is how the constitution limits the power of the government.
லிமிட் பண்ணும், இப்படி தான் லிமிட் பண்ணும். இது ஒன் ஆஃப் த வே தான் நான் சொல்கிறது. இது இல்லாமல் த வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்னு இருக்குது. ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்னா பிரான்ச்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஜுடிஷியரி கவர்மெண்ட் ஏதாவது இது பண்ணுச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து தே வில் ஷோ தேர் பிளேஸ். ஜுடிஷியரி வில் ஷோ தேர் பிளேஸ் டு த கவர்மெண்ட். அதே மாதிரி வந்து லெஜிஸ்லேச்சர் வில் ஷோ தேர் பிளேஸ் டு த கவர்மெண்ட் த்ரூ பார்லிமெண்ட்ரி ஸ்க்ரூட்டனி. பார்லிமெண்ட்ரி ஸ்க்ரூட்டனி மூலமாக அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து செக்கில் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் the power of the government is limited by the constitution. Okay, so next one is the constitution will also ensure social justice. சோஷியல் ஜஸ்டிஸ் இதுதான் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்னா இதெல்லாம் தான் சிக்னிஃபிகன்ஸ். ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும்னா இப்படி எல்லாம் தான் இருக்கணும். ஓகே, இட் ஷுட் கிவ் அ மினிமம் அஷூரன்ஸ் டு த சிட்டிசன்ஸ். அதுக்கப்புறம் இட் ஷுட் பேவ் த வே ஃபார் த கவர்னன்ஸ். இட் ஷுட் சே ஹவு த கவர்மெண்ட் ஷுட் பி ஃபார்ம்டு. கவர்னன்ஸ் பிரின்சிபல் எப்படி இருக்கணும்னு சொல்லணும். அதே மாதிரி இட் ஷுட் ஆல்சோ லிமிட் த பவர் ஆஃப் த கவர்மெண்ட். And then it should also give provisions to the social justice. ஒரு டவுன் ட்ராடன் பீப்புளை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு கான்ஸ்டிடியூஷனில் இடம் இருக்கணும். அதுதான் ஒரிஜினல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்மளதில் எப்படி இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு இட்? சோஷியல் ஜஸ்டிஸ் எப்படியெல்லாம் வந்து இதுவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டியில் Article 15 and Article 16 says about the education and government jobs to the citizens. இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they will have the reservation for socially and educationally backward. Now they are also added about the economically poorer section, weaker section, economically weaker section. அதான் EWS. ஓகேங்களா? முன்னேறிய ஏழைகள் அவங்களாம். ஸோ இப்படி வந்து இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நான் சொல்கிறது எல்லாமே ஒன்லி திங் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இதெல்லாம். இது இல்லாமல் டிபிஎஸ்பி இருக்குது, நிறைய இருக்குது. வி வில் see about it in the future classes. ஓகேங்களா? அப்போது ஒரு கான்ஸ்டிடியூஷனுங்கிறது இந்த மாதிரி கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி வந்து லெஜிட்டிமைஸ் ஆகுது, how it get its legitimacy in the eyes of the people. லெஜிட்டிமசி எப்படி ஆகுது? இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன் யார் போட்டால் நீங்கள் ஏற்றுப்பீங்க? உங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ரூல் கொடுக்குறாங்கங்க, அந்த ரூலை யார் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்க? சரி, உங்கள் வீடு, ஓகேங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போட வராங்க. யார் போட்டால் அந்த ரூலை ஏற்றுப்பீங்க? யார் போட்டாலும் ஏற்றுக்க மாட்டீங்களா? யார் போட்டால் ஏற்றுப்பீங்க? அப்பா போட்டால் ஏற்றுப்பீங்க. ஓகே, ஃபாதர். அப்புறம் ஒய் ஃபாதர்? பெரிய ஆள். ஓகே, சரி, ரைட். he has some legitimacy, ஏன்னா வந்து he is the bread winner. அப்புறம் வேற யார் போட்டால் ஏற்றுப்பீங்க? வேற யார் போட்டாலும் நான் ஏற்றுக்கிட்டு. அவ்வளோதானா?
தாத்தா பாட்டியா? grandfather, grandmother. Okay, because they are wise, we are assuming. Okay, then அவ்வளோதான், that's all. அம்மா அப்படின்றீங்களா? அவங்க மட்டும் எதுக்கு சும்மா? because she is like home minister. கரெக்டுங்களா? என்னதான் 1000 பிரெட் வின்னராக இருந்தாலும் அம்மாவுக்கு கீழே தான் எல்லாரும். அண்ட் தென் ஹூம், வேற யாராக இருக்கலாம், அவ்வளோதாங்க இருக்காங்க. நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் ரூல்ஸ்லாம் உங்களுக்கே போட்டுக்க மாட்டீங்களா? நீங்களும் போட்டுக்கலாம்ல. அது ஓகே, அது உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் போட முடியும். அட்லீஸ்ட் உங்களுக்காவது நீங்கள் போடலாம். இந்த நேம் ஆஃப் யூ. ஆனால் எப்பயுமே எப்படி ஜென்ரலாக நடக்கும்னா, இந்த நேம் ஆஃப் யூ தே வில் கிவ் த ரூல்ஸ். கரெக்டா? நல்லதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி தான் கான்ஸ்டிடியூஷனில் ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள்னு ஒரு இது இருக்குது. ப்ரியாம்பிள் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் have said the same line. We the people of India have solemnly resolved to constitute this nation as a sovereign, secular, democratic, social, republic country அப்படின்னு நம்மளுக்காக அவங்களே ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. ஓகேங்களா? பட் ஹவு வி ஹவ் accepted that constitution? நம்மளுக்காக போட்டாலுமே நம்ம ஏன் அதை அக்செப்ட் பண்ணோம்? பிகாஸ் இன்னமும் அதே மாதிரி தான். எப்படி ஃபாதர் ஒரு பெட் வின்னர்னு அந்த லெஜிட்டிமசியை வாங்கினாரோ, மதர் நம்ம எது சொன்னாலுமே நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்ற அந்த லெஜிட்டிமசியை வாங்கினாங்களோ, கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதர் அவங்க நாலேஜபிளாக இருக்காங்கன்ற அந்த லெஜிட்டிமசியை வாங்கினாங்களோ, அதே மாதிரி நம்மளுக்காக உழைச்சவங்க. பை ஹவு? பிகாஸ் they represented us in the freedom struggle. freedom struggles and freedom fighters இருந்தாங்க, freedom fighters. அப்போ நேஷனுக்காக தான் இவங்க திங்க் பண்ணுவாங்கன்னு மக்கள் நம்பினாங்க. this is how, even though ஒரு 280 members have enacted this constitution on behalf of people of India, we accepted it as our constitution. இதே ஒரு மிலிட்ரி டிக்டேட்டர், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், டிக்டேட்டர்னு கூட இல்லை, மிலிட்ரி ஆஃபீஸர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அவருடைய பிரிகேடியர்ஸ்லாம் கூப்பிட்டு அவர் எனாக்ட் பண்ணி இதுதான் இனிமேல் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் சொன்னால் நம்ம ஏற்று வந்திருப்போமா? இல்லை இதுவே வேற யாராவது ஒரு பிஸ்னஸ்மேன் சொன்னால் ஏற்று வந்திருப்போமா? ஸோ ஹவு அ கான்ஸ்டிடியூஷன் attains legitimacy means by the enormous political and the clout enjoyed by the leaders, and it should be enacted by those leaders who are acceptable to the people. அவங்களுக்காக போராடினாங்க அப்படின்னு மக்களால் விரும்பப்படுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட லீடர்ஸ் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க பண்ணுறாங்க அப்படின்னா we will accept those things. This is how a constitution gets legitimacy. One important thing. Next, எப்படி legitimacy வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, because a constitution will have a provision for everyone. Constitution will contains provision for everyone in the society. Then also the constitution will be legitimized by everyone. எப்படின்னா, இப்போ you are a minority, your religion or your language will be saved by us அப்படின்னு நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் through constitution. ஓகேங்களா? அதே மாதிரி if you are a
downtrodden people. Downtrodden இருக்கு. Your job and education will be assured by us. Okay, and you are elderly or destitute. Elderly or destitute. You will be assured by government policies. Your livelihood would be safe. அப்படின்னு நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் through constitution. அதே மாதிரி வந்து your state is weaker. ஸ்டேட் வந்து வீக்காக இருக்குது, ஃபினான்ஷியலி வீக்காக இருக்குன்னா the government, central government will give grants. ஸ்டேட்ஸுக்கே கிராண்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் பார்ட்டும் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டிக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது அப்படின்னும் போது அந்த கான்ஸ்டிடியூஷனை எல்லாருமே மதிப்பாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனை யாருமே வந்து வெறுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் a constitution will provide everyone something to cling on to that. அந்த கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிறதுக்கு அதை விரும்புறதுக்குன்னு ஏதாவது ஒரு யாருக்காவது எல்லாருக்கும் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் அஷூரன்ஸ் இல்லைனா வந்து லெஜிட்டிமசி அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட் வில் ஹாவ் ப்ராப்பர் checks and balances. Checks and balances and institutional safeguards. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா it won't be neither too hard. Too hardனா என்ன அர்த்தம்னா it won't be too hard to change and it won't be too soft. So that everything can be changed. ஓகேங்களா? இந்த மாதிரியும் இருக்காது அந்த மாதிரியும் இருக்காது. It will be a mix of both. So the main values of the constitution will be hard to change. The core principle of the constitution will be hard to change. But the growing governance, okay, it will be flexible to change, because according to Jawaharlal Nehru, the constitution is a living document. Living document. Appo it will be and it should be subjected to change through the growing needs of society, evolving needs of society, but its core principle should not be compromised. ஓகேங்களா? அமெண்ட் பண்ணலாம், அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சேஞ்சிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கலாம், அதாவது வந்து சேர்க்கலாம், இல்லைனா மாற்றலாம். இது மூணு விஷயத்தையும் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 368. இது மூலமாக நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை மாற்ற முடியும். ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுன்னு பேர். ஓகே, ஆனால் கோரான பிரின்சிபிள்ஸை நீங்கள் மாற்ற முடியாது. அப்படியே மாற்றினாலும் there is a check with respect to judicial review. நீங்கள் மாற்றுறீங்கன்னே வச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய அந்த பேசிக் பிரின்சிபிளை மீறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத யார் சொல்லுவா? ஜுடிஷியரிக்கு அந்த பவர் இருக்குது. அப்போ அந்த பிரின்சிபிளை நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிடுவாங்க. நல் அண்ட் வாய்டுனா செல்லாது, இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்க அப்படின்னாலுமே ஜுடிஷியரி வந்து நல் அண்ட் வாய்டு, செல்லாதுன்னு சொல்லிடுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஒர்க்ஸ். Institutional safeguards works because a constitution has both hard and flexible. ஓகேங்களா? rigid and flexible னு சொல்லுவாங்க. rigid and flexible. ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க பேசிக், இதுதான் கான்ஸ்டிடியூஷன். இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் இருக்குது.
உங்ககிட்டயே விட்டுறேன். ஒன்று வந்து அந்த ஆக்ட்ஸோடு வரணுமா, ஆக்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடர்ன் இந்தியா வந்து புரியாத வரைக்கும் ஆக்டை வந்து உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா? ஆக்டோட வேணுமா, இல்லைனா வந்து நான் மாடர்ன் இந்தியா சார் நடத்தினதுக்கப்புறம் இந்த ஆக்டை திருப்பி எடுத்துகிட்டு வரட்டா? இப்போ ஸ்ட்ரெயிட்டவே வி வில் கோ டு த கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்டா. எப்படி போகலாம்? கான்ஸ்டியூஷன் பேக்ரவுண்ட்லேருந்து போகலாமா? அதாவது வந்து யூ ஷுட் பி அசியூம்டு தட் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஆல்ரெடி ஒன் பை அஸ். இண்டிபெண்டன்ஸ்லாம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனை நம்ம எழுத வேண்டியது தான் பாக்கி. அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் கதையை. அப்படி ஆரம்பிக்கிறதா இல்லை அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்லேருந்து ஆரம்பிக்கிறதான்னு கேட்குறேன். கான்ஸ்டிடியூஷன்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே, பிகாஸ் தட் வில் ஆல்சோ பி கவர்ட் பை சார். கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட் அதாவது வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து எந்தெந்த ஆக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1909 ஆக்ட், 19 ஆக்ட், அப்புறம் 35 ஆக்ட், இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுங்கிறது பாலிட்டிலையும் இருக்குது. அதை படித்தாதான் உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனில் இப்போ இருக்கிற பிரின்சிபல், இப்போ இருக்கிற ப்ரொவிஷன் ஏன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இதை சொல்லும்போதும் உங்களுக்கு புரியும். பட் அந்த ஆக்ட் சொல்லிவிட்டு நான் இதில் இருக்குது அப்படின்னு மட்டும் போகிற போக்கில் ஒரு ரெஃபரன்ஸாக சொல்லுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆக்டை படிக்கும்போது, ஹிஸ்ட்ரி கிளாஸில் அந்த ஆக்ட் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட்லேருந்தே பார்ப்போம். ஓகே, ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். சரி, இந்த யூரோப்பியன் வருகையெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ்லேயே வச்சுக்கோங்க. சரி, ஓகே, யூ கேன் ரீட் நவ். ஒரு 1 hour படிங்க, 4 o'clock யூ கேன் லீவ். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ வரைக்கும் நடத்தினதில்? கான்ஸ்டிடியூஷன் இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ்? இப்போ ஓரளவுக்கு புரியுதா? ஆமாம், ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் அதில் படிச்சுக்கிறேன்றீங்களா? இல்லையா? சரி, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? இல்லைங்களா? ஓகே ஓகே.